திருஞான சம்பந்தர் என்கின்ற இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். பொதுவாக தமிழ் சினிமா மட்டுமல்ல, உலகம் முழுதும் சினிமா என்கின்ற இந்த ஊடகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு முதலில் புராண இதிகாச கதைகளை தான் திரைப்படமாக உலகம் முழுதுமே ஆக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த விஞ்ஞான வளர்ச்சியின் போக்கிலே திரைப்படங்கள் புராண இதிகாச கதைகளிலிருந்து விலகி சமூக படங்களுக்கு வந்தது மிகப்பெரிய புரட்சியாக கருதப்பட்டது. தமிழ் சூழலில் கூட இந்த ஏவிஎம் போன்ற நிறுவனங்களினுடைய உள்ளே, அதாவது அரங்கின் உள்ளே இருந்த திரைப்படங்களை அரங்குக்கு வெளியே கொண்டு வந்தவர்களை நாம் இன்றைக்கும் போற்றிக் கொண்டிருக்கிறோம். பாரதி ராஜா போன்றவர்களை இன்றைக்கும் நாம் போற்றுவதற்கு அடிப்படை காரணமாக அரங்கினுள் இருந்த அந்த திரைப்படத்தை, எப்படி இந்த திரைப்படம் எடுக்கப்படுகிறது என்கின்ற அந்த அந்த வித்தையை, அந்த மாயையை உடைத்து யதார்த்த சினிமாவை சாதாரண மக்களினுடைய அவர்கள் வாழுகின்ற இடத்திற்கு எடுத்து சென்றவர்களை உயர்ந்தவர்களாக கருதுகிறோம். அதே போல சினிமா என்பதும் ஒரு சுழற்சிக்கு உட்படுகிறது. வாழ்க்கை என்பது நிறைய முடி வச்சிருந்தோம், அப்புறம் ரொம்ப ஷார்ட்டா முடி கட் பண்ணுவோம், அப்புறம் மீடியமா இருக்கும், திரும்ப நிறைய முடி வைக்கிற ஸ்டைல் வரும். அதே போலதான் உடை நடை எல்லாமே ஒரு சுழற்சிக்கு உட்படும். அதுபோன்று நாம் இன்றைக்கு நம்முடைய முன்னோர்களை, நம்முடைய இதற்கு முன்னால் வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்களை திரும்பி பார்க்கின்ற விதத்திலே திரைப்பட துறையும் கொஞ்சம் பின்னோக்கி ஒரு சுழற்சிக்கு உட்பட்டிருக்கிறது என்று கருத தோன்றுகிறது. இந்த திருஞான சம்பந்தர் என்பவரை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, இளம் தமிழர்களுக்கு நிச்சயமாக தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இங்கு நாங்கள் படித்த பாட புத்தகங்களிலோ அல்லது எதிலும் இவர்களை பற்றி பெரிய ஒரு குறிப்புகளை கொடுப்பதில்லை. திருவாசகம் எழுதியது யார், தேவாரம் எழுதியது யார், இப்படியான விஷயங்களோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே திருஞான சம்பந்தரை பற்றி, திருநாவுக்கரசரை பற்றி, அப்பரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் உள்ள, இலக்கிய ஆர்வம் உள்ள, அல்லது தமிழ் மீது பற்றுள்ள, அல்லது இசை மீது பற்றுள்ளவர்களுக்கு மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய இந்த ஞானிகளை அல்லது இந்த ஆன்மீகவாதிகளை பற்றிய அவர்களுடைய வரலாற்றை, இது போன்ற திரைப்படங்களை எடுத்து நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், வரலாற்றிலே இவர்களுடைய பங்கு என்ன, தமிழ் சமூகம் தன்னுடைய அடுத்த நிலையை எடுத்து செல்வதற்கு இவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய பணி என்ன என்கின்ற விதத்திலே அதையெல்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற வகையில இது போன்ற திரைப்படங்களை எடுத்து இளைய தலைமுறைக்கு நாம் முன் வைக்க வேண்டிய கடமைக்கு உட்பட்டிருக்கிறோம். பொதுவாக என்னை பொறுத்தவரை திருஞான சம்பந்தர் என்கின்ற இந்த ஆன்மீக மீது பற்று கொண்டு தமிழ் சமூகத்திலே இயங்கி இருக்கிற இவரை நான் ஆள அறிந்திருக்கின்றேன். இவருக்கும் திருநாவுக்கரசருக்கும் இருக்கின்ற தமிழ் சூழலிலே இந்த புனல்வாதம் என்கின்ற பல்வேறு வாதங்களை முன்வைத்து இவர்கள் மதம் என்கின்ற சமண மதம், வைணவ மதம், இந்த மதத்திலிருந்து இந்த மதத்துக்கும், இந்த மதத்தில் இருப்பவர்களை இந்த மதத்திற்கும் இழுப்பதற்கான இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு குற்றமாக கூட கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் ஆழமாக நீங்கள் உள்ளே சென்று பார்த்தீர்களே ஆனால் அவர்களுடைய இசை பயணம், அவர்களுடைய கடவுள் குறித்து அவர்கள் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் என்பவற்றை தாண்டி இந்த சமூகத்தின் மீது, தமிழ் சமூகத்தின் மீது இவர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கத்தை நீங்கள் கூர்ந்து பார்ப்பீர்களே ஆனால் உங்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் புரியும். அந்த வகையில இந்த திரைப்படம் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம், இது போன்ற திரைப்படங்களை தமிழ் மக்கள் மீண்டும் இந்த மாதிரியான புராண இதிகாச திரைப்படங்களை வரவேற்று நம்முடைய வரலாற்றினை நாம் திரும்பி பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியடைந்து எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னது போன்று இந்த திரைப்படம் தமிழக அரசினுடைய வரி விலக்கு பெற்று சிறப்படைய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களும் அனைவருக்கும் வணக்கம்.
இன்றைய காலகட்டத்தில் பார்த்தா எல்லாரும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சூதுக்கவும், பீஸா, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து புது புது டேலண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து சடனாக பார்த்தா திருஞான சம்பந்தம் சொல்லிட்டு, அதுவும் ஒரு வக்கீல் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. வக்கீலுக்கும் திருஞான சம்பந்தத்துக்கு என்ன சம்பந்தம் தெரியல, ஆனால் முயற்சியே பார்த்தாலே ஒரு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்டான முயற்சியாக இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல தாட் வேணும். இந்த விழாவின் நாயகன் ஆக்சுவலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் தஷி. ரொம்ப அதாவது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் கஷ்டப்படணுங்க, கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, எல்லாருமே பட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கஷ்டப்படும் போது மக்கள் மடி வந்து அவங்க வந்து ஓகே நான் தான் இதுக்கு இந்த பொருளுக்கு நான் தான் ஓனர்னு சொல்லும் போது அது தனி பெருமை இருக்கும். அவருக்கு மட்டும் இல்லை, அவர் வீட்டில் இருக்கிற எல்லா சான்றவங்களையும் வந்து நம்மால் என் புருஷன் என் பையன் அப்படி சொல்லிட்டு அந்த ஃபீலிங் பார்த்தீங்களா, அது நல்ல ஃபீலிங்கு. ஸோ அப்படிப்பட்ட ஃபீலிங்கில் வந்து இப்போ வந்து அப்படியே மெதன்ட்டு இருக்க அப்படியே இன்னும் ஃப்ளோட்டிங்கில் இருக்கிற மியூசிக் டைரக்டருக்கும் ஐயா அப்படி தூரம் பேசுகிறேன், மியூசிக் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். என்ன எண்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் பேசினாலும் அவங்க அந்த வேலை வந்து அவங்க செஞ்ச வேலை ஒழுங்காக வந்து மக்கள் ரீச் ஆகும்போது அவங்க அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மக்கள் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ சொல்லிவிட்டேன். இல்லை அடுத்தது உங்களுக்கு வருது, இருங்க வெயிட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஹீரோ நடிக்கிறது வந்து ஓகே, நல்லா இருக்கீங்க, பார்க்க நல்லா இருக்கீங்க, நல்லா செக்கச்சேவேன்னு அப்படியே இந்த அப்படியே குலு குலுன்னு நல்லா இருக்கீங்க, ஓகே. அது என்ன சார் ஏக்கம் எழுத்து ரொம்ப தைரியம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு, அப்ரிஷியேட் என்னங்க. இல்லை கடவுள் ஆசீர்வாதத்தோட ஃபர்ஸ்ட் வந்து தன்னம்பிக்கை வேணும். உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை என்னால் பண்ண முடியும்னு. அது கோர்ட்டு போனாலும் ஆட்டோமேட்டிக் வந்துடுவீங்க. அடுத்த விஷயம் அது இந்த கோர்ட் உள்ள என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு தெரியாமல் தனியாக ஒரு நம்பிக்கை வந்துடும் உங்கள் மேலே, உங்களை சாதிக்க முடியும்னு. ஸோ அதனால் வந்து ஒரு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகி அவரே வந்து அந்த எழுத்து அந்த டைரக்ஷன் பண்ணுறது வந்து அதுவும் சாதாரண ஒரு சோஷியல் படம் கிடையாது, ஒரு காமெடியான படம் கிடையாது, ஒரு திருஞான சம்பந்தம் தான். அது ஹிஸ்ட்ரி, அது ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. அதான் நம்மளுடைய வரலாறு மக்களுக்கு ஒழுங்காக கொண்டு போய் சேர்த்து அவர் யார், அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் பட்டிருக்காரு, எவ்வளோ எங்கேருந்து எங்கே லைஃப்பில் வந்து முன்னேறி இருக்கான்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளான ஒரு படம் அது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இப்போது இங்கே வந்து இந்த கஷ்டமான விஷயம் ஏன்னா பொன்ன சங்கர் பண்ண எனக்கு தெரியும், அந்த கஷ்டம் தெரியும், அதனால தான் இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறேன் இதை பற்றி. ஸோ ஒரு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு போய் ரீச் ஆகும்போது நீங்கள் கொஞ்சம் ஐ திங்க் யூ டேக்கன் ஆல் தி பெஸ்ட் கேர். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் எப்படி கோர்ட்டில் ஜெயிச்சிங்களோ ஒரு கேஸும் இந்த படத்து மூலியமாக நீங்கள் இந்த படத்துலையும் ஜெயிச்சு மேலும் மேலும் நல்ல நல்ல படங்கள் பண்ணி போர் அடிச்சாதீங்க மக்களில். ஃபஸ்ட்டு சீல வேண்டுவான். ஸோ தெளிவாக இருங்க, மக்களுக்கு கொண்டு போகும்போது நீட்டாக கொண்டு போகணும், ரொம்ப உலகங்களும் இல்லாமல் ஏதாவது இருந்தால் இப்போ எடிட் பண்ணுங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படம் வெளியில் வரும்போது மக்கள் அப்ரிஷியேட் பண்ணி இப்படி ஹிட் ஆகணும். என்னோடய வாழ்த்துக்கள், என்னை இசையா போல என்னோடய வாழ்த்துக்கள். என்னை அழைத்ததுக்கு மெயின் காரணம் வந்து மணிமேகலை அம்மா, அவங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.